வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா EE 3401ல இருந்து 04 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே போட்டிருக்கோம். சரிங்களா? டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு நிறைய சப்ஜெக்ட் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலர். இன்னைக்கு தான் உங்க எல்லா கொஸ்டினுமே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னம்னா நிறைய பிக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்த கொஸ்டின்ல இருந்து தான் வந்திருக்குது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டினும் எழுதுற மாதிரி இருக்கு. சில இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எழுதுற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல்ல போட்டிருக்க வீடியோவை ஃபாலோ பண்ண எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வந்து எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னம்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2 சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க சார் சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம நான் ஃபுல்லா பாருங்க. நம்ம அந்த டைம் அதை வந்து நம்ம வீடியோ அனலிசிஸ்ல போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னம்னா வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னம்னா நம்ம கொடுக்கறதே 5 மினிட்ஸ் வீடியோ தான். ஓகேங்களா? அதையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க மாதிரி எனக்கு அதுல டைம் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது வருது. அது உங்க விருப்பம் தான். ஓகேங்களா? பட் என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா நான் ஒரு கொஸ்டின் சொல்லும் போதும் அடிஷனலா வந்து என்ன படிக்கணும் என்னன்றதை சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதை உங்களால மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கூட உங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னம்னா உங்களோட கொஸ்டின்ல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது கடைசி நாள்ல ஒரு 5 நிமிஷம் தான். ஓகேங்களா? அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா ஃப்ரூட்ஃபுல்லா செலவு பண்ணுங்க. அந்த 5 நிமிஷத்துல நம்ம ஸ்கிப் பண்ணி பாக்குறதுல அந்த 2 மினிட்ஸ் வந்து ஒன்றும் நம்ம ஆக போறது கிடையாது. சரிங்களா? ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னம்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா EE 3405 எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2 21 ரெகுலேஷன் EEE 4th செமஸ்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். வாங்க ஃபுல்லா பாத்துடலாம். ஓகேங்களா? நம்ம சேனல் எப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னம்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம். ஒரு யூனிட்லையும் பாத்தீங்க அப்படின்னம்னா 4 கொஸ்டின் கிட்ட தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அந்த கொஸ்டினை தரவா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து யூனிவர்சிட்டியில வந்து உங்களால வந்து கொஸ்டின்ஸ் எழுத முடியும். இது ஃபுல்லாமே வந்து டீடைல் அனலைஸ் பண்ணி கொடுக்குற கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அல்டர்னேட்டர். ஓகேங்களா? நீங்க மிஷின்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்டா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிடணும் அப்படின்னம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் படிச்சிடணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க படிக்க போற கொஸ்டின் வந்து அல்டர்னேட்டர் கொஸ்டினா இருக்கு அப்படின்னம்னா கண்டிப்பா என்ன பண்ணிடணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அல்டர்னேட்டர். அப்போ மோட்டரா இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் அந்த மோட்டரை நீங்க படிச்சிடணும். ஓகேங்களா? அதை அவங்க யூனிவர்சிட்டியில கேட்கறாங்க கேட்கல. ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க அதை படிச்சிடணும். ஏன் சொல்றேன் அப்படின்னம்னா வந்துட்டு அதை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒன்று நீங்க செய்ய முடியும். இல்ல அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது. அந்த ப்ராப்ளம் நீங்க விட்டுட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமும் நான் என்ன பண்ண முடியும் உங்களால கேட்க முடியும். சாய்ஸ் ஏவும் ப்ராப்ளம் கேட்கலாம், சாய்ஸ் பில என்ன பண்ணலாம் ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகேங்களா? மிந்தில அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால வெறும் தியரி மட்டும் படிச்சுட்டு போறோம் அப்படின்னம்னா தியரி ரொம்ப நீங்க டீப்பா படிச்சுட்டு போனா மட்டும் தான் உங்களால தியரி மட்டும் வச்சு பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் அந்த யூனிட் வந்து அல்டர்னேட்டரா இருக்கு அப்படின்னா EMF ஈக்குவேஷன் படிச்சுக்கோங்க. மோட்டரா இருக்கு அப்படின்னம்னா கண்டிப்பா வந்து டார்க் ஈக்குவேஷன் படிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா? நான் கொடுத்துருக்கணும் கொடுக்கல இதை படிச்சிருங்க கண்டிப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா EMF மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்க தியரி உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதை பத்தி உங்களுக்கு வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா MMF மெத்தட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ரெண்டையுமே கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கோங்க, எழுதி பார்த்துக்கோங்க. இன்னொன்னு ASA மெத்தட் இருக்கு, டைம் கிடைச்சா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா EMF ஈக்குவேஷன் ஆஃப் 3 phase சிங்க்ரோனஸ் மிஷின் நான் இங்க கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ EMF ஈக்குவேஷன் கண்டிப்பா படிச்சுக்கிடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து இந்த டெரிவேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆட்டாலும் இதுல ஃபைனலா ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா EMF ஈக்குவேஷனோட ப்ராப்ளம் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிருங்க அப்படின்னா படிச்சுட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேரலல் ஆபரேஷன் ஆஃப் 2 அல்டர்னேட்டர். ரொம்ப என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக உங்களுக்கு யூனிவர்சிட்டியில கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க. அதனால என்ன பண்ணிக்கோங்க, இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. மினிமம் 2 மார்க்லாச்சும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். இனிமேல் நீங்க வரக்கூடிய செமஸ்டர்ல ஃபுல்லாமே இதை பத்தி நீங்க படிக்க தான் போறீங்க. அதனால அது வந்து பேசிக் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 2 இது என்ன பாத்தீங்கன்னா சிங்க்ரோனஸ் மோட்டார் பத்தின யூனிட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா V அண்ட் இன்வெர்டட் வீக்கர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா படிச்சுக்கோங்க. தூக்கத்தில் எழுப்பி எழுத சொன்னா கூட எழுதுற அளவுக்கு என்ன பண்ணிருங்க படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹண்டிங் வித் அண்ட் வித்தவுட் டேம்பர் வைண்டிங். இதையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க.
அந்த ஹண்டிங் வந்து டேம்பர் வெண்டிங் இருக்கும்போது எப்படி இருக்கு, டேம்பர் வெண்டிங் இல்லாதப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். படிச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் சிங்க்ரோனஸ் மோட்டார். இந்த சிங்க்ரோனஸ் மோட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா. நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். கண்டிப்பா எல்லா மெத்தட்ஸையும் நம்ம படிச்சுட்டு தான் ஆகணும். ஓகேங்களா. டயக்ராம் படிக்கணும், எப்படி ஒர்க் ஆகுன்றதை படிச்சு தான் ஆகணும். ஏன்னா சில சமயங்கள்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா மெத்தட்ஸ் கொடுப்பாங்க, நம்ம ப்ராப்ளம் ஒமிட் பண்ணிட்டு போறதுனால கண்டிப்பா என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா அந்த தியரி கொஸ்டின் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப படிக்க தான் செய்யணும். ஓகேங்களா. ஏன்னா சார் இது வந்து ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, எப்படி எங்களால் எல்லாத்தையும் படிக்கிறது அப்படின்னோம்னா கண்டிப்பா படிச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். படிச்சிருங்க. ஓகேங்களா. அதுல வந்து எதை விட்டுட்டு போகாதீங்க. டயக்ராம் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் சிங்க்ரோனஸ் மோட்டார். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம், நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 3. அந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய கொஸ்டின் வந்து டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் மோட்டரை பொறுத்த வரைக்கும் டார்க் ஈக்குவேஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலையோ நீங்க படிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. இப்பதான் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா இந்த 3வது யூனிட்ல இந்த கொஸ்டின் கண்டிப்பா உட்காந்து இப்ப படிச்சிருங்க. ஓகேங்களா. எப்படியாச்சும் கேட்பாங்க, டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி எழுதுங்கன்னு கேட்பாங்க. இப்பனாலும் கண்டிப்பா அந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இது ஆல்ரெடி தெரியும். நம்ம ஒரு யூனிட் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் படிக்க சொல்லியிருக்கோம். மோட்டரா இருந்தா டார்க் ஈக்குவேஷன், ஜெனரேட்டர் இருந்தா இஎம்எஃப் ஈக்குவேஷன் படிக்க சொல்லியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கிள் டயக்ராம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ப்ராப்ளம் கேட்கலாம், அப்படிலாம் என்ன பண்ணலாம், அதுல இருந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த தியரி கேட்கலாம், ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவீங்க அதெல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகும்போது என்னதுன்னா 4th யூனிட். நான் இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் கொடுத்துருப்பேன். நிறைய டைப் இருக்கும், கண்டிப்பா எல்லாத்தையுமே படிச்சுட்டு போங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுல நீங்க கேப் விட்டீங்க அப்படின்னம்னா ஒரு கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ், கண்டிப்பா தான் சொல்றேன், எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர் இருக்கோ எல்லாமே டயக்ராம் போட்டு படிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். அதே மாதிரி தான் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் என்ன தெரியணும், உங்களுக்கு டயக்ராம் தெரியணும், உள்ளுக்குள்ள எழுதுறதுக்கு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. உங்களுக்கு புக் வேணும் அப்படின்னம்னா பக்ஸி புக் பாத்தீங்க அப்படின்னா நெட்ல வந்து அவைலபிளா இருக்கும், அதை கூட நீங்க என்ன பண்ணிக்கங்க, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கிராமர்ஸ் அண்ட் ஸ்கெர்பியஸ் சிஸ்டம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகுறது வந்து 5th யூனிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட், ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். ஓகேங்களா. நீங்க 1வது யூனிட்ல இருந்து 4வது யூனிட் வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா 5வது யூனிட் ஈஸியா வேகமா படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன் வந்து சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றத வந்து டபுள் ஃபீல்டு ரிவால்விங் தியரி மூலமா வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கான்செப்ட் வச்சு எழுதக்கூடிய கொஸ்டின். உங்களுக்கு வந்து 16 AB கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார். சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் என்ன டைப் இருக்கு, லீனியர் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர், அது மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா. எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிருங்க. சில டைம்ல ஏதாச்சும் 2 பத்தி மட்டும் எழுதுன்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா சில டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா அவங்களாவே வந்து 2 டாபிக் கொடுத்து இதை பத்தி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதனால இந்த ஹிஸ்டரிசிஸ் மோட்டார் சீரிஸ் அந்த மாதிரி யூனிவர்சல் எல்லாத்தையுமே ஃபுல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா. எதை விடாதீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ஸ்டெப்பர் மோட்டார். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து யூனிட் 5ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை ஃபுல்லா படிச்சிருங்க. நம்ம 1வது யூனிட்ல இருந்து 5வது யூனிட் வரைக்கும் கொடுத்துருக்கோம், இதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னம்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன், டார்க் ஈக்குவேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான் தம்பி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை படிச்சீங்களா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், 2 மார்க் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ மிஷின்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா படிங்க, கான்பிடண்டா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க, நல்லபடிதான் மார்க் வரும். ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை வந்து அடுத்த வீடியோல பாக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகுன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.